ஓகே. ஸோ நேற்று வந்துட்டு ஒரு டேட்டாவை அக்ராஸ் மல்டிபிள் பேஜஸ் எப்படி நாம மெயின்டைன் பண்றது அப்படி நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வே வந்துட்டு செஷன் கிரியேட் பண்ணிட்டு அதில் ஆட் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். செகண்ட் வே குக்கீஸ் கிரியேட் பண்ணிட்டு அதில் ஆட் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். இல்லைனா வந்துட்டு ஹிடன் ஃபார்ம் ஃபீல்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நாம யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டாபிக் இன் சர்வ்லெட். ஸோ என்ன டாபிக்னா சர்வ்லெட் கான்ஃபிக், சர்வ்லெட் கான்டெக்ஸ்ட், அந்த மாதிரி ரெண்டு கான்செப்ட் இருக்கு. சரி, இந்த சர்வ்லெட் கான்ஃபிக் அப்படிங்கிறது நாம எப்பப்பெல்லாம் ஒரு சர்வ்லெட்டை நீங்க கிரியேட் பண்றீங்களோ அப்பெல்லாம் வந்துட்டு நம்ம சர்வ்லெட் கண்டெய்னர்ல ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். அந்த ஆப்ஜெக்ட் பேர் தான் வந்துட்டு சர்வ்லெட் கான்ஃபிக். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு நம்ம எவ்வளோ சர்வ்லெட்ஸ் யூஸ் பண்றோமோ அந்த எல்லா சர்வ்லெட்ஸ்க்கும் வந்துட்டு ஒவ்வொரு சர்வ்லெட்டுக்கும் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆகும் வெப் கண்டெய்னர்ல. ஸோ நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இதுவும் கிரியேட் ஆகும். இது எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா, நம்ம வெப் டாட் எக்ஸ்எம்எல்ல ஒரு டேட்டா இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இது வரைக்கும் நம்ம வெப் டாட் எக்ஸ்எம்எல்ல எந்த ஒரு டேட்டாவும் நம்ம யூஸ் பண்ணல. இப்போதைக்கு நம்ம ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண அப்படின்னா நம்ம சர்வ்லெட்குள்ள தான் நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். சரி, இன்கேஸ் நான் ஒரு டேட்டா வந்துட்டு வெப் டாட் எக்ஸ்எம்எல்ல இருக்கு. ஸோ வெப் டாட் எக்ஸ்எம்எல்ல இருந்து ஒரு டேட்டாவை ஃபெச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா அப்போ நாம இந்த சர்வ்லெட் கான்ஃபிக் ஆப்ஜெக்டை வச்சு நம்மளால அதை கெட் பண்ண முடியும். பொதுவா இப்போ நாம வந்துட்டு யூஸ் பண்ற டேட்டா எல்லாமே ஹார்ட் கோட் பண்றோம் நம்ம எக்லிப்ஸ்ல. ஹார்ட் கோட் பண்றதை விட்டுட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதோ ஒரு இதை யூஸ் பண்றேன்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சர்வ்லெட்னு இருக்கு. ஸோ இதெல்லாம் கமெண்ட் பண்ணிடுறேன். சரி, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சர்வ்லெட்ல வந்துட்டு நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களோட நேமை வந்துட்டு நான் சும்மா வைக்கிறேன். இல்லைன்னா சும்மா பாஸ்வேர்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ பாஸ்வேர்டு வந்துட்டு நான் சும்மா கிரியேட் பண்றேன். சம் பாஸ்வேர்டு இருக்கு. ஸோ இந்த பாஸ்வேர்டை நான் வந்துட்டு பிரிண்ட் பண்றேன். ஸோ அந்த பாஸ் அப்படிங்கிறது பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் இதை நான் இப்போ ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த பாஸ்வேர்டு வந்து தெரியும். சிசிடிபி போயிட்டு லாகின் கொடுத்தேன்னா ஓகே, சர்வர் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ சர்வர் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸோ சர்வர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ அங்கே ரெஃப்ரெஷ் பண்ணனா ஸோ நான் எதை பிரிண்ட் பண்ணுறேனோ அது எனக்கு தெரியுது. இன்கேஸ் இப்போ இன்கேஸ் வந்துட்டு இப்போ அந்த டேட்டாவை நான் சேஞ்ச் பண்ணணும். இப்போ பாருங்க, நான் வந்துட்டு என்னோட கோட் வந்துட்டு இருக்கு. என்னோட சர்வரும் ஆன்ல இருக்கு இல்லையா? இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணணும். இப்போ இந்த பாஸ்வேர்டை நான் வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்போ நான் சேஞ்ச் பண்ணுறப்போ ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் பாஸ்வேர்டை ஏதோ ஒரு சேஞ்சஸ் உங்கள் சர்வரில் நீங்கள் பண்ணீங்கன்னா நீ இப்போ நான் ஏதோ சம்திங் சேஞ்ச் பண்ணிட்டு சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அகைன் சர்வர் வந்துட்டு ரீஸ்டார்ட் ஆகுது. எனக்கு அந்த மாதிரி ரீஸ்டார்ட் ஆகக்கூடாது. இது நாம யூஸ் பண்றது ஒரு சின்ன சர்வர். ஸோ இதில் ஒன்றும் அவ்வளோ டேட்டாஸ் நம்ம மெயின்டைன் பண்ணல, அவ்வளோ பேஜஸும் கிடையாது. பட் நம்ம ரியல் டைமில் ஒர்க் பண்ணுறப்போ மேபி ஹண்ட்ரடுக்கு மேலே நம்ம பேஜஸ் வச்சிருக்கலாம் மேபி. ஸோ அவ்வளோ பேஜஸும் ரீலோட் ஆகி அகெயின் ஸ்டார்ட் ஆகி நம்ம சர்வர் அப்ளிகேஷன் அகெயின் ஸ்டார்ட் பண்ணி நம்ம பண்ணக்கூடாது. ஒரு வாட்டி நீங்கள் ஒரு கோட் எழுதினீங்கன்னா அது டைனமிக்காக இருக்கணும். இப்போ இந்த சின்ன சேஞ்ச்னால எனக்கு ஹோல் அப்ளிகேஷனும் ஸ்டார்ட் ஆகுறது அப்படிங்கிறது நமக்கு டைம் தான் இதுவாகும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் இங்கே வேரியபிள் கிரியேட் பண்ணுறதுனால தானே நான் இங்கே டேட்டாவை சேஞ்ச் பண்ணுறேன். இன்கேஸ் இந்த டேட்டா வந்துட்டு எனக்கு வெப் டாட் எக்ஸ்எம்எல்ல இருந்து நான் கொண்டு வந்து இங்கே நான் இங்கே என்னோட சர்வலெட்டில் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்எம்எல்ல நாம என்ன சேஞ்ச் பண்ணாலும் அது நமக்கு சர்வர் வந்துட்டு ரீஸ்டார்ட்டோ ரீகம்பைலோ ஆகாது. ஸோ அதுக்காக தான் நம்ம வெப் டாட் எக்ஸ்எம்எல்ல யூஸ் பண்றோம். அதுவும் இல்லாம நம்ம எக்ஸ்எம்எல்ல இருந்து ஃபெச் பண்றதுனால நம்ம கோட்ல எந்த சேஞ்சும் பண்ண வேண்டியதில்லை. இப்போ இன்கேஸ் எக்ஸ்எம்எல்ல இருந்து ஒரு டேட்டாவை எடுத்து தான் நான் இங்க போடுறேன். இப்போ அந்த டேட்டாவை நான் சேஞ்ச் பண்ணணும்னா எக்ஸ்எம்எல்ல சேஞ்ச் பண்ணா போதுமே தவிர ஆம், என்னோட கோட்ல நான் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஸோ அதுக்கு தான் நாம அதை யூஸ் பண்றோம்.
ஸோ நீங்க எப்போ உங்க சர்வலெட்டை delete பண்றீங்களோ, அப்ப அந்த சர்வலெட்டுக்கு கிரியேட் ஆன அந்த ஆப்ஜெக்ட்டும் வந்துட்டு delete ஆயிடும். ஸோ கான்ஃபிக் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். சர்வலெட் கான்ஃபிக்ங்கிறது ஆப்ஜெக்ட். அது நீங்க ஒவ்வொரு சர்வலெட் எவ்வளவு சர்வலெட் கிரியேட் பண்றீங்களோ அந்த எல்லா சர்வலெட்டுக்கும் வந்துட்டு நான் கான்ஃபிக் ஆப்ஜெக்ட்டும் கிரியேட் ஆகும். எப்போ அந்த சர்வலெட் நீங்க டிப்ளாய் முடிஞ்சிருதோ, மீன் ரன் ஆகி முடிஞ்சிருதோ, அப்போ கான்ஃபிக் ஆப்ஜெக்ட்டும் வந்துட்டு ஸ்டாப் ஆயிடும், மீன் நின்றும். சரி, ஓகே. ஸோ இந்த வெப் டாட் எக்ஸ்எம்எல்ல எப்படி நாம வந்து ஒரு வாட் சர்வலெட் கான்ஃபிக் ஆப்ஜெக்ட்டை வச்சு எப்படி நான் ஒரு டேட்டாவை கிரியேட் பண்றது? இப்போ இந்த இடம் தான் என்னோட சர்வலெட் இல்லையா? அந்த சர்வலெட் டேக்குள்ள தான் நான் என்ன கிளாஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறேன். சரி, அந்த சர்வலெட் கிளாஸுக்கு கீழே நான் இன்னொரு டேக் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இனிட் பேரம் அப்படிங்கிற ஒரு டேகை கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த இனிட் பேரம் அப்படிங்கிற டேக்குள்ள ரெண்டு டேக் நான் யூஸ் பண்ணணும். ஒன்று பேரம் நேமு, இன்னொன்று பேரம் வேல்யூ. பேரம் நேம்ல நீங்க என்ன வேரியபிள் வைக்க போறீங்களோ அது, பேரம் வேல்யூல அதுக்கு என்ன வேல்யூவோ அது நீங்க வச்சுக்கலாம். இது ஜஸ்ட் வேரியபிள் மாதிரி தான். இமெயில் அப்படிங்கிறது வேரியபிள் நேமு. suresh@gmail.com அப்படிங்கிறது அதோட டேட்டா. நீங்க எது வேணா வச்சுக்கலாம். ஸோ பேரம் நேம்ங்கிறது அந்த ஒரு கீ நேம் மாதிரி, வேல்யூங்கிறது நம்ம எக்ஸாக்ட் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி நமக்கு எத்தனை வேணுமோ, இப்போ எனக்கு இன்னொன்று வேணும் அப்படின்னா அகைன் இனிட் பேரம்னு கீழே ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு பேரம் நேம், அதுக்கு ஒரு பேரம் வேல்யூ கொடுத்துட்டு அகைன் நான் அதை க்ளோஸ் பண்ணிப்பேன். இந்த மாதிரி எனக்கு எத்தனை வேணுமோ அதை நான் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. ஸோ என்னோட வெப் டாட் எக்ஸ்எம்எல்ல நான் இப்போ கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சர்வலெட்டுக்கு தான் நான் டேட்டாவை கிரியேட் பண்ண போறேன். ஸோ நான் இந்த சர்வலெட்குள்ள தான், இந்த சர்வலெட் டேக் இதுக்குள்ள தான் நான் வந்துட்டு அதை கிரியேட் பண்ணணும். ஸோ டேக் நேம் என்னன்னா இனிட் பேரம். இனிட் பேரம் அதுக்குள்ள நாம ரெண்டு டேக் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டேக் வந்துட்டு பேரம் நேம், செகண்ட் டேக் வந்துட்டு அதுக்கான வேல்யூ. ஸோ நான் சும்மா பாஸ் அப்படின்னு வேரியபிள் நேம் கொடுத்துட்டு சும்மா பாஸ்வேர்டுன்னு கொடுக்குறேன். இப்போ இந்த வேரியபிள் நான் கிரியேட் பண்ணியிருக்கிறது இந்த சர்வலெட்குள்ள தான். அப்போ இந்த சர்வலெட்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல மட்டும்தான் இதை நான் யூஸ் பண்ண முடியும். நான் இந்த 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 வேல்யூவை போயிட்டு நான் இந்த செகண்ட் சர்வலெட்ல யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நான் கிரியேட் பண்ணியிருக்கிறது எங்க கிரியேட் பண்ணியிருக்கேன்? நான் கிரியேட் பண்ணியிருக்கிறது ஃபர்ஸ்ட் அந்த சர்வலெட்டுக்குள்ள தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த வேரியபிள் அப்படிங்கிறது இதுக்கு மட்டும்தான் சொந்தம். வேற எந்த சர்வலெட்லயும் போயிட்டு என்னால இதை நான் ஆக்சஸ் பண்ண முடியாது. எனக்கு இன்னொரு ஒரு டேட்டா வேணும் அப்படின்னா நான் இன்னொன்று இங்கே போட்டுக்கிறேன். நான் சும்மா இங்கே பாஸ் டூன்னு வச்சுக்கிறேன். இதை பாஸ்வேர்ட் டூன்னு வச்சுக்கிறேன் வேல்யூவை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் செகண்ட் சர்வலெட்ல இன்னொரு இது கிரியேட் பண்ணிக்கிறேன். செகண்ட் சர்வலெட்ல பாஸ் த்ரீன்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சர்வலெட்ல நான் ரெண்டு டேட்டா கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்று பாஸ், இன்னொன்று பாஸ் டூன்னு. செகண்ட் சர்வலெட்டுக்கு ஒரு பாஸ் த்ரீன்னு கொடுத்துருக்கேன். இப்போ செகண்ட் சர்வலெட்ல கிரியேட் பண்ண இந்த பாஸ் த்ரீயை என்னால் ஃபர்ஸ்ட் சர்வலெட்ல யூஸ் பண்ண முடியாது. செகண்ட் சர்வலெட்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சர்வலெட்ல யூஸ் பண்ண இந்த பாஸ் டூவை செகண்ட் சர்வலெட்ல என்னால் யூஸ் பண்ண முடியாது. வெறும் ஃபர்ஸ்ட் சர்வலெட்ல தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ எந்த சர்வலெட்குள்ள நாம அதை கிரியேட் பண்றோமோ, அந்த டேட்டாவை கிரியேட் பண்றோமோ, அந்த பர்டிகுலர் சர்வலெட்டுக்கு மட்டும் தான் அது சொந்தம். வேற எந்த சர்வலெட்லயும் அதை நாம யூஸ் பண்ண முடியாது. ஐ மீன் அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. சரி, இப்போ நாம டேட்டாவை கிரியேட் பண்ணிட்டோம். இது எப்படின்னா என்னோட சர்வலெட்குள்ள இதை நான் எப்படி யூஸ் பண்றது? இது நம்ம வெப் டாட் எக்ஸ்எம்எல்ல கிரியேட் பண்ணியிருக்கோம். பட் என்னோட சர்வலெட்ல அதை எப்படி நான் இதை ஆக்சஸ் பண்றது? ஸோ அதுக்கு நமக்கு கெட் சர்வலெட் கான்ஃபிக் கெட் சர்வலெட் கான்ஃபிக் அப்படிங்கிற இந்த மெத்தடை நாம கால் பண்ணோம். இந்த மெத்தட் உங்களுக்கு என்ன தரும்னா சர்வலெட் கான்ஃபிக் அப்படிங்கிற இன்டர்ஃபேஸை அதை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதுக்கு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டு அந்த சேம் ஆப்ஜெக்டை வச்சு கெட் இனிட் பேராமீட்டர் கெட் இனிட் பேராமீட்டர் அப்படிங்கிற மெத்தட்ல இங்க நம்ம கீ நேம் கொடுத்தோம்ல, இந்த கீ நேம் இங்க நீங்க போட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அதை கெட் பண்ணிட்டு நமக்கு கொடுத்துரும். அதை நாம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ
இந்த இடத்துல தான் அந்த டேட்டாவை நான் கொண்டு வரணும். வெப் டாட் எக்ஸ்எம்எல் வச்சிருக்க அந்த பாஸ்வேர்டை நான் கொண்டு வரணும். ஸோ அதுக்கு என்ன இதுனா, ஃபர்ஸ்ட் கெட் சர்வ்லெட், கெட் சர்வ்லெட் கான்ஃபிக், கெட் சர்வ்லெட் கான்ஃபிக் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணணும். இந்த மெத்தட் எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணுதுன்னா, ஓகே இது சொல்லலை, ஒரு நிமிஷம். ஸோ இந்த மெத்தட் எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணுதுன்னா, சர்வ்லெட் கான்ஃபிக் அப்படிங்கிற இந்த இந்த இன்டர்ஃபேஸை ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். நான் சும்மா எஸ்சின்னு வைக்கிறேன். இப்போ இந்த ஆப்ஜெக்டை வச்சு இப்போ நமக்கு சர்வ்லெட் கான்ஃபிக் ஒரு ஆப்ஜெக்ட் ஆச்சு. அந்த ஆப்ஜெக்ட்குள்ள நாம வெப் டாட் எக்ஸ்எம்எல் என்னென்ன போட்டோம், பாஸ்ன்னு ஒன்று போட்டிருக்கோம், பாஸ் ஒன்று போட்டிருக்கோம். ஸோ அதை நம்ம கெட் பண்ண போகிறோம். ஸோ அந்த எஸ்சியில் வந்து கெட் இனிட் பேராமீட்டர், கெட் இனிட் பேராமீட்டருங்கிற மெத்தடில் அந்த கீ நேமை நீங்கள் பாஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சர்வ்லெட் யூஸ் பண்ணுறோம். அந்த ஃபர்ஸ்ட் சர்வ்லெட்டுக்கு நம்ம என்னென்ன வேரியபிள் கிரியேட் பண்ணோம், பாஸ்ன்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம், பாஸ் டூன்னு கிரியேட் பண்ணியிருக்கோம். பாஸ்ன்னு நான் யூஸ் பண்ணேன்னா பாஸ்வேர்டு எனக்கு ரிட்டர்ன் ஆகும். பாஸ் டூன்னு கொடுத்தேன்னா, சரி ஓகே நான் சும்மா ஏதோ ஒரு பாஸ்வேர்டு கொடுக்குறேன். ஸோ நான் பாஸ்ன்னு கொடுத்தேன்னா இந்த பாஸ்வேர்டு வரும், பாஸ் டூன்னு கொடுத்தேன்னா இந்த பாஸ்வேர்டு வரும். இப்போ நான் பாஸ்ன்னு கொடுக்குறேன், ஏதோ ஒன்று கொடுக்குறேன். நான் சும்மா இப்போ பாஸ்ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ அந்த வெப் டாட் எக்ஸ்எம்எல்ல என்னோட சர்வ்லெட், என்னோட ஃபர்ஸ்ட் சர்வ்லெட்டுக்குள்ள பாஸ்ன்னு என்ன ஒரு பேராமீட்டர் நேம், பாஸ்ன்னு என்ன பேராமீட்டர் நேம் கொடுத்துருக்கனோ அதுக்கு என்ன வேல்யூ இருக்கோ அது எனக்கு கொண்டு வரும். கொண்டு வந்து இது எனக்கு ரிட்டர்ன் பண்ணுது. அதை நான் ஸ்ட்ரிங்கா ஒரு இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், அதை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ இங்கே பாருங்க, இங்கே வந்துட்டு டேட்டாவை நான் எங்கேயுமே ஹார்ட் கோட் பண்ணல. என்னோட என்னோட சர்வ்லெட்ல நான் எந்த டேட்டாவையும் நான் வந்துட்டு ஹார்ட் கோட் பண்ணல. நான் டேட்டா எங்கே கிரியேட் பண்ணியிருக்கேன், வெப் டாட் எக்ஸ்எம்ல கிரியேட் பண்ணியிருக்கேன். வெப் டாட் எக்ஸ்எம்ல இருந்து நான் ஜஸ்ட் யூஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போ இந்த டேட்டாவை நான் சேஞ்ச் பண்ணணும்னாலும் வெப் டாட் எக்ஸ்எம்எல்ல நான் சேஞ்ச் பண்ணா போதும். இதை நான் எதையும் டச் பண்ண வேணாம். ஸோ அகைன் ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு அகைன் ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா சி அந்த டேட்டா எனக்கு வந்துருச்சு. இப்போ நான் ஏதாவது சேஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னா நான் இங்க மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும். இங்க ஜஸ்ட் நான் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு வாட்டி சேவ் பண்ணா போதும். ஒரே ஒரு வாட்டி நம்ம ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் சேஞ்ச் பண்ணது வெப் டாட் எக்ஸ்எம்எல்ல தான். பட் என்னோட ஜாவா கூட நான் எதுவுமே இது பண்ணல. பட் ஸ்டில் இது ஒர்க் ஆகுது. இது புரியுதா? புரியுது ப்ரோ. சரி, இப்போ வந்துட்டு இப்போ நான் செகண்ட் சர்வ்லெட்ல ஒரு பாஸ் த்ரீன்னு ஒன்று கொடுத்துருக்கேன். இப்போ அதை வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், அது இப்போ இங்க வருதான்னு. ஆக்சுவலி அதுல நீங்க ம் பாஸ் டூன்னு கூட கிரியேட் பண்ணீங்களா? அது என்னது? ம் அதுவும் சேம் டைம்ல ரன் பண்ண முடியுமா? இல்ல ஃபர்ஸ்ட் இதுலயே 2 இது ம் கிரியேட் பண்ணோம்ல நம்போ. ஆமா, அது வேணா ஒண்ணு தான் நீங்க இன்னொன்னு ஒன்று யூஸ் பண்ணிட்டு அதை கெட் பண்ணிக்கணும். பாஸ் டூ அப்படின்னு போட்டுட்டு இதுக்கு சும்மா வேற ஏதோ ஒரு நேம் வச்சுக்கோங்க. நேம் வச்சுக்கிட்டு அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதை நான் எதுக்கு சொல்றேன்னா, மோர் தென் ஒன் இதையும் நம்மளால கிரியேட் பண்ண முடியுன்றதுக்காக தான் சொன்னேன். ஒரு டேட்டா மட்டும் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு இல்லை, மோர் தென் ஒன் டேட்டாவை நம்மளால கிரியேட் பண்ண முடியும். இப்போ அது மோர் தென் ஒன் டேட்டா வேணும்னா ஃபர்ஸ்ட் டேட்டாக்கு தனியா கெட் பண்ணணும், செகண்ட் டேட்டாக்கு தனியா கெட் பண்ணணும். நம்ம என்ன ஓகே. எவ்வளோ டேட்டாஸ் வேணுமோ நம்ம கெட் பண்ணிக்கணும். ஓகே சார். சரி, இப்போ இது பாஸ் டூ பாஸ் இது வந்துட்டு இது ஃபர்ஸ்ட்டுக்குள்ள தான் இருக்கு, ஒர்க் ஆகுது. இன்கேஸ் நான் இப்போ வந்துட்டு பாஸ் த்ரீயை வந்து கெட் பண்ணி பார்க்குறேன் ஒர்க் ஆகுதா அப்படின்னு. பாஸ் த்ரீங்கிறது நான் எதில் பண்ணியிருக்கேன், செகண்ட் சர்வ்லெட்டுக்கு உண்டான ஆப்ஜெக்ட் அது. அதில் கிரியேட் பண்ண இது. ஸோ இப்போ நான் அதை இது பண்ணிட்டு இங்கே சும்மா பாஸ் டூவை பாஸ் பண்ணுறேன். பாஸ் டூங்கிறது வேரியபிள், அதை விட்டுருங்க. பாஸ் த்ரீயை நான் சும்மா கெட் பண்ணுறேன். பாஸ் த்ரீங்கிறத நம்ம எதில் கிரியேட் பண்ணியிருக்கோம், செகண்ட் சர்வ்லெட்டில் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணிட்டு என்னோட
இங்க போய் பார்த்தா நல்லுன்னு வரும். பிகாஸ் நான் கால் பண்றது பாஸ் த்ரீ அப்படிங்கிற ஒரு கீவேர்ட். அந்த கீவேர்டு எதுக்கு சொன்னோம்? செகண்ட் சர்வ்லெட்டுக்கு சொன்னோம். ஸோ அப்போ நான் செகண்ட் சர்வ்லெட்ல தான் போயிட்டு இந்த கோடை நான் போடணும். ஐ மீன் பாஸ் த்ரீ ஏன்னா கெட் பண்ணுன்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் சர்வ்லெட்ல போயிட்டு நான் பாஸ் த்ரீன்னு போடக்கூடாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் சர்வ்லெட்ல இருக்கிறது பாஸ் டூ மட்டும்தான். ஸோ நீங்க எந்தெந்த கீவேர்டை அவர் எந்தெந்த டேட்டாவை எந்தெந்த சர்வ்லெட்ல யூஸ் பண்றீங்களோ அங்க மட்டும்தான் நீங்க அதை கெட் பண்ண முடியும். வேற ஒரு சர்வ்லெட்ல நான் வெப் டாட் எக்ஸ்எம்எல்ல போட்ட டேட்டாவை இங்க என்னால ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் கான்ஃபிக். ஸோ கான்ஃபிக் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். அது ஒவ்வொரு சர்வ்லெட்டுக்கும் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் எதுக்காகனா வெப் டாட் எக்ஸ்எம்எல்ல நாம கொடுக்குற டேட்டாவை நம்ம சர்வ்லெட்ல நம்மளால யூஸ் பண்ண முடியும். இது டைனமிக்கா இருக்கும். இங்க நம்ம எதையும் ஹார்ட் கோட் பண்ணல, எந்த டேட்டாவையும் இங்க நான் எக்ஸ்போஸ் பண்ணல. நான் என்னோட டேட்டா ஆக்சுவலா எங்க இருக்கு? ஒரு எக்ஸ்எம்எல் ஃபைல்ல இருக்கு. சரி, இதுதான் வந்து கான்ஃபிக். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சர்வ்லெட் கான்டெக்ஸ்ட். ஸோ கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறது கான்ஃபிக்கு அப்படி ஆப்போசிட். கான்ஃபிக்ல என்னாச்சு? ஒவ்வொரு சர்வ்லெட்டுக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆச்சு. ஆனால் கான்டெக்ஸ்ட்ல ஹோல் அப்ளிகேஷனுக்கு, ஹோல் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு கான்டெக்ட் தான் இருக்கும். நம்ம கிட்ட 100 சர்வ்லெட்ஸ் இருந்தாலும் ஓகே, பட் அந்த எல்லா சர்வ்லெட்டுக்கும் ஒரே ஒரு கான்டெக்ட் மட்டும்தான் இருக்கும். பட் கான்ஃபிக்ல ஒவ்வொரு சர்வ்லெட்டுக்கும் ஒவ்வொரு கான்ஃபிக் ஆப்ஜெக்ட் இருக்கும். பட் கான்டெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது எல்லா சர்வ்லெட்டுக்கும் ஒன்று தான். ஸோ எல்லா சர்வ்லெட்டுக்கும் ஒரே கான்டெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் தான். ஸோ இதுவுமே வந்துட்டு வெப் டாட் எக்ஸ்எம்எல்லேருந்து நம்ம வேல்யூஸை கெட் பண்ணுறதுக்காக தான் யூஸ் ஆகுது. எப்போ நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டை வந்து அன்டிப்ளாய் பண்ணுறீங்களோ அப்போ வந்துட்டு இந்த கான்ஃபிக் இந்த கான்டெக்ஸ்ட்டும் வந்துட்டு டிஸ்ட்ராய் ஆகிடும். ஸோ இதுக்கு கிரியேட் பண்ணுறதும் சேம், நம்ம டேக் தான் யூஸ் பண்ணணும். பட் இது வந்துட்டு எந்த சர்வ்லெட்குள்ளேயும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லா சர்வ்லெட்டுக்கும் இது போகுது. ஒரு சர்வ்லெட்குள்ளே நான் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நான் கான்ஃபிக்கு போவேன். எல்லா சர்வ்லெட்டுக்கும் காமனாக ஒரு டேட்டா வேணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் கான்டெக்ஸ்ட்டுக்கு போவேன். ஸோ சர்வ்லெட்டுக்கு வெளியே, எல்லா சர்வ்லெட்டுக்கும் வெளியே தான் இதை நீங்கள் யூஸ் பண்ணணும். கான்டெக்ஸ்ட் பேரம் அப்படிங்கிற டேக். முன்னாடி இனிட் பேரம்னு யூஸ் பண்ணியிருப்போம், பட் இது வந்துட்டு கான்டெக்ஸ்ட் பேரம். அதுக்குள்ள யூஸ் பண்ற டேக் சேம் தான். பேரம் நேமு, பேரம் வேல்யூ அப்படின்னு. இது கீ நேமு, இதுக்கு முன்னாடி டேட்டா. அகைன் எத்தனை கான்டெக்ஸ்ட் பேரம் வேணுமோ நாம போட்டுக்கலாம். சரி, இது எப்படி என்னோட சர்வ்லெட்ல நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு வந்துட்டு கெட் சர்வ்லெட் கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணணும். முன்னாடி கெட் சர்வ்லெட் கான்ஃபிக்னு யூஸ் பண்ணியிருப்போம், இங்க கெட் சர்வ்லெட் கான்டெக்ஸ்ட். இது நமக்கு தரது சர்வ்லெட் கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிற இன்டர்ஃபேஸை ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ அந்த ஆப்ஜெக்டை வச்சு அகைன் கெட் இனிட் பேராமீட்டர் அப்படிங்கிற மெத்தடை வச்சு நாம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கீ நேமை போட்டு கெட் பண்ணிக்கலாம். ஸோ முன்னாடி பார்த்த மாதிரி தான் இதுவும், பட் சின்ன சின்டாக்ஸ் சேஞ்ச் மட்டும்தான். சரி, இப்போ நான் எல்லா சர்வ்லெட், நான் என்கிட்ட 2 சர்வ்லெட்ஸ் இருக்கு. ஸோ இந்த 2 சர்வ்லெட்டுக்குள்ள இல்லாம பொதுவா வெளியே நான் ஒரு டேக் யூஸ் பண்ண போறேன். ஸோ அந்த டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்டெக்ஸ்ட் பேரம் அப்படிங்கிற டேக். ஸோ இதில் நம்ம இங்கே யூஸ் பண்ண இந்த சேம் டேக்ஸ் தான். பேரம் நேம், பேரம் வேல்யூ, இதுதான் நாம் இதுக்குள்ளேயும் யூஸ் பண்ணணும். ஸோ பேரம் நேமு, பேரம் வேல்யூ, சாரி ஸோ அதுல வந்து இனிட் பேரம் யூஸ் பண்றோம், இதுல கான்டெக்ஸ்ட் பேரம் யூஸ் கான்டெக்ஸ்ட் பண்றோம், பேரம். அவ்வளவுதான். ம் Okay. இனிட் பேரம்ங்கிறது நம்ம சர்வ்லெட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறது. கான்டெக்ஸ்ட் பேரம்ங்கிறது எல்லா சர்வ்லெட்டுக்கும் பொது, காமனாக இருக்கிறதுக்காக. ஓகே ப்ரோ. அதே மாதிரி எனக்கு 2 டேட்டா வேணும்னா எத்தனை எத்தனை டேட்டா வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் எத்தனை வேணும்னாலும் போட்டுக்கலாம். பட் இப்போதைக்கு நான் ஒன்றே ஒன்று யூஸ் பண்ணிக்கிறேன். நான் சும்மா ஒரு யூஆர்எல் வச்சுக்கிறேன். http சம் யூஆர்எல் இருக்கு. ஸோ இந்த யூஆர்எல் நான் யூஸ் பண்ணணும். எங்க ஃபர்ஸ்ட் சர்வ்லெட்லையும் அதை நான் யூஸ் பண்ணணும், செகண்ட் சர்வ்லெட்லையும் நான் யூஸ் பண்ணணும்.
ஸோ அதுக்காக இதை நான் காமனாக கான்டெக்ஸ்ட் பேரமில் வச்சுருக்கேன். இப்போ நான் எந்த சர்வலெட்டில் வேணாலும் இதை நான் யூஸ் பண்ணலாம். சரி. ஸோ இது ஓகே. இது வந்து எதுக்காகனா இது பிரிண்ட் பண்ணுறதுக்காக வாட் கான்ஃபிக்காக. ஸோ கான்டெக்ஸ்ட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கெட் சர்வலெட் கான்டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணணும். முன்னாடி கான்ஃபிக்னு யூஸ் பண்ணோம், இப்போ கான்டெக்ஸ்ட். இது சர்வலெட் கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிற இன்டர்ஃபேஸை ரிட்டர்ன் பண்ணோம். நான் அதுக்கு வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இது சும்மா SC2ன்னு வைக்கிறேன். அகைன் அதே தான். நான் வந்துட்டு இந்த SC2ல சாரி ஸோ இந்த SC2ல கெட் இனிட் பேராமீட்டர் அப்படிங்கிற அந்த மெத்தடை சேம் தான், முன்னாடி பார்த்த அதே மெத்தட் மாதிரி தான் இந்த கீ நேம் நீங்கள் போடுறோம். ஸோ என்னோட கீ நேம் இங்கே நான் என்னென்னு கிரியேட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா URLன்னு வச்சுருக்கேன். ஸோ அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ரோ இப்போ அங்கே இதுல நம்ம கொடுத்த இனிட் பேராமீட்டரா ப்ரோ வரும்? நம்ம அங்க கான்டெக்ஸ்ட் தானே ப்ரோ கிரியேட் பண்ணிருக்கோம். யூஸ் பண்ண டேக்ஸ் வேற, பட் இங்க நீங்க கால் பண்ணனா ரெண்டுக்கும் கெட் யூனிட் பாராமீட்டர் தான். இது மெத்தட் ஒன்னா இருந்தாலும் இது வர மெத்தடு சர்வர் கான்ஃபிக் இன்டர்ஃபேஸ்ல இருந்து வருது, இந்த மெத்தடு சர்வர் கான்டெக்ட்ல இருந்து வருது. ஸோ அது வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கும். ஓகே ப்ரோ. ஸோ இதே சேம் கான்செப்டை சேம் 2 லைனை நான் செகண்ட் சர்வலெட்லையும் போடுறேன். பிகாஸ் ரெண்டுமே காமன், அது காமன் தானே. ஸோ ரெண்டுத்துலையுமே ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நான் 2 இதுலையும் போட்டிருக்கேன். ஸோ ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நான் இதை ரன் பண்ணுறேன். என்னால் அந்த யூஆர்எல்லை பார்க்க முடியுது. அகைன் நான் செகண்ட் சர்வலெட்லையும் நான் கால் பண்ணுறேன். அதோட யூஆர்எல் பட்டன் வந்து லாகின் டு. ஸோ அதை ரன் பண்ணுறேன். செகண்ட் சர்வலெட் ஸோ செகண்ட் சர்வலெட்லையும் இந்த யூஆர்எல் வருது. லாகின் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சர்வலெட்டை ரெஃபர் பண்ணோம், அதுலேயும் இந்த யூஆர்எல் வருது. ஸோ இதுதான் வந்து சர்வர் கான்ஃபிக் அண்ட் கான்டெக்ஸ்ட். கான்ஃபிக் அண்ட் கான்டெக்ட்னா சிம்பிள். கான்ஃபிக் அப்படிங்கிறது கான்ஃபிக் கான்டெக்ஸ்ட் ரெண்டுமே ஆப்ஜெக்ட். கான்ஃபிக் ஆப்ஜெக்ட் வந்துட்டு நாம கிரியேட் பண்ற ஒவ்வொரு சர்வலெட்டுக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். அதனால அந்த எந்த சர்வலெட்டுக்குள்ள நீங்க அந்த கான்ஃபிக் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ற கான்ஃபிக் ஆப்ஜெக்ட்டுக்கான டேட்டாவை யூஸ் பண்றீங்களோ அது அந்த சர்வலெட்டுக்கு மட்டும் தான் சொந்தம். சர்வலெட் 1ல கிரியேட் பண்ற டேட்டாவை சர்வலெட் 2ல என்னால் யூஸ் பண்ண முடியாது. சர்வலெட் 2ல கிரியேட் பண்ற டேட்டாவை சர்வலெட் 1ல என்னால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக இந்த சர்வலெட்ல மட்டும்தான் நான் அது கிரியேட் பண்ணணும்னா நம்ம கான்ஃபிக் பண்ணலாம். இல்லை எனக்கு ஒரு டேட்டா வேணும், அது எனக்கு எல்லா சர்வலெட்டுக்குலையும் நான் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போ நாம கான்டெக்ஸ்ட்டுக்கு போகலாம். கான்டெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ல டேட்டா web.xml டேட்டா போட்டுட்டு அதை நாம கான்டெக்ஸ்ட் வச்சு அதை நாம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு டிஃப்ரென்ஸ். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. சர்வர் கான்ஃபிக் கான்டெக்ஸ்ட்ல எதுவும் டவுட்ஸ் இல்லையா? இல்ல ப்ரோ. சரி, ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க? ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு சர்வ்லெட்டு ஜேடிபிசி இது வரைக்கும் நான் முடிச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ எனக்கு வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொல்கிறத வந்துட்டு எனக்கு வந்துட்டு நாளைக்கு பண்ணி காமிங்க.
ம், எல்லாருமே எல்லாருமே அதை பண்ணிட்டு வந்துட்டு எனக்கு பிக் அனுப்பணும், ஓகேவா? ஸோ நான் ஜேடிபிசியும் எடுத்திருக்கேன், சர்வ்லெட்டும் வச்சிருக்கேன். ஸோ ஜேடிபிசி சர்வ்லெட் இது ரெண்டையும் வச்சு தான் நான் ஒரு டாஸ்க் சொல்ல போறேன். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு HTML பேஜ் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த HTML பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த HTML பேஜ்ல வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கணும். ஒரு ஸ்டூடெண்ட்டோட நேம்க்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், ஸ்டூடெண்ட்டோட நேமு, வேற என்ன வச்சுக்கலாம்? சரி, ஓகே. இது வந்துட்டு அவங்களோட ஃபர்ஸ்ட் நேம், ஸ்டூடெண்ட்டோட ஃபர்ஸ்ட் நேமு, அவங்களோட லாஸ்ட் நேமு, தென் அவங்களோட சும்மா ஒரு 2 மார்க் மட்டும், மேக்ஸ் மார்க்கு, சயின்ஸ் மார்க், இது மட்டும் சும்மா வச்சிருக்கேன். இது வந்துட்டு இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் நேம், இது வந்துட்டு லாஸ்ட் நேம், இது வந்துட்டு மேக்ஸ், இது வந்துட்டு மேக்ஸோட மார்க்கு, இது வந்துட்டு சயின்ஸோட மார்க், சயின்ஸோட மார்க். கீழே வந்துட்டு ஃபைனலா ஒரு பட்டன், பட்டன் சப்மிட் பட்டன், ஓகேவா? இப்போ இந்த சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணாங்கன்னா எனக்கு வந்துட்டு ஒரு சர்வ்லெட்டுக்கு போகணும். இது வந்துட்டு ஒரு சர்வ்லெட். ஸோ இந்த சர்வ்லெட்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா ஜேடிபிசி கிரியேட் பண்றீங்க. இந்த சர்வ்லெட்ல ஜேடிபிசி வச்சு டேட்டாபேஸோட உங்க டேட்டாஸை நீங்க இன்சர்ட் பண்ண போறீங்க. இங்க இருந்து இங்க போகணும். நான் சொல்றது புரியுதா? ஃபர்ஸ்ட் ஒரு HTML பேஜ் இருக்கணும். அதுல யூசர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நேம் கொடுக்குறாங்க, லாஸ்ட் நேம் கொடுக்குறாங்க, மேக்ஸோட மார்க் கொடுக்குறாங்க, சயின்ஸோட மார்க் கொடுத்துட்டு சப்மிட் பட்டன் கிளிக் பண்றாங்க. கிளிக் பண்ண உடனே ஒரு சர்வ்லெட்டுக்கு போகணும். அந்த சர்வ்லெட்ல நீங்க ஜேடிபிசிக்கு அந்த லாஜிக் எழுதி, ஜேடிபிசி அந்த 5 ஸ்டெப்ஸ் சொன்னால அந்த 5 ஸ்டெப்ஸ் எழுதி MySQL நீங்க இன்சர்ட் பண்ண போறீங்க. இதுல நான் எல்லாமே நடத்தினது தான். இந்த HTML இருந்து எப்படி நாம சர்வ்லெட்ல வேல்யூஸை கெட் பண்றது அதுவும் நான் சொல்லியாச்சு. இந்த டேக்ஸ்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஜேடிபிசி 5 ஸ்டெப்ஸும் சொல்லியாச்சு, டிபியோட கனெக்ட் பண்றதும் சொல்லியாச்சு, எல்லாமே சொல்லியாச்சு. நீங்க இந்த ஒரு இது மட்டும் தான் பண்ண போறீங்க. ஸோ நம்ம இன்சர்ட் தான் பண்ண போறோம். அவங்க கொடுக்குற வேல்யூக்கு நீங்க டேபிள் கிரியேட் பண்ணிக்கோங்க. டேபிள் கிரியேட் பண்ணிட்டு இந்த 4 வேல்யூ இன்சர்ட் பண்றதுக்கு காலம்ஸ்லாம் கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த பட்டன் கிளிக் பண்ணோம்னா சர்வ்லெட்டுக்கு போகணும். சர்வ்லெட்ல நம்ம ஜேடிபிசி லாஜிக் எழுதிருப்போம். அப்போ டேட்டா பேஸ்ல வந்துட்டு இன்சர்ட் ஆகணும். ஃபைனலா இங்க இருந்து எனக்கு ஒரு பேஜ் அவுட்புட் வரும். ஸோ இந்த சர்வ்லெட்ல இருந்து எனக்கு இன்னொரு சர்வ்லெட், இந்த லாஜிக் முடிச்சுட்டு இன்னொரு சர்வ்லெட்டுக்கு போகணும். இன்னொரு இந்த சர்வ்லெட் வந்துட்டு ஒரு லாஜிக் தான், இது எதுவும் பிரிண்ட் பண்ணக்கூடாது. லாஜிக் எழுதிட்டு கரெக்டா இன்சர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னொரு சர்வ்லெட்ல, ஃபைனல் சர்வ்லெட்ல வந்துட்டு எனக்கு இன்சர்ட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு எனக்கு பிரிண்ட் ஆகும். ரெக்கார்ட்ஸ் ஆர் இன்சர்ட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு எனக்கு பிரிண்ட் ஆகும். இந்த டாஸ்க் புரியுதா? புரியலன்னா கேளுங்க. என்னாச்சு எல்லாம் சைலண்ட் ஆயிட்டீங்க? புரியுது ப்ரோ, ட்ரை பண்ணி பார்க்கலாம். புரியுது bro. ஸோ நான் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன். இதுதான் ஃப்ளோ. ஃபர்ஸ்ட் நீங்க நீங்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியது HTML இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ HTML யூசரை என்டர் பண்ணிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த சர்வ்லெட் போகணும். அடுத்த சர்வ்லெட்ல ப்ராசஸ் பண்ணிட்டு, இந்த சர்வ்லெட்ல நீங்க எதுவும் பிரிண்ட் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் ப்ராசஸ் பண்றதுக்கு. ப்ராசஸ் பண்ணிட்டு கரெக்ட் அப்படின்னா இங்க வரணும். ஸோ செகண்ட் சர்வ்லெட்ல எனக்கு இன்சர்ட் சக்சஸ்ஃபுல்லின்னு வரும். அவ்வளவுதான். ஸோ இதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லா கனெக்ட் பண்ண மாதிரி ஃபுல் ஸ்டாக் மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஸோ ஃப்ரண்ட் எண்டும் ஹேண்டில் பண்றோம், பேக் எண்ட்ல லாஜிக்கும் எழுதுறோம், டேட்டா பேஸ்ல இன்சர்ட்டும் பண்றோம். இது மொத்தமா சேர்த்தது தான் ஒரு ஃபுல் ஸ்டாக் மாதிரி. இது J2EE ஓகே பேசிக் ப்ரோ. லெவல் ஆஃப் ஃபுல் ஸ்டாக்.
ம். சரி, ஓகே. யாருமே வந்துட்டு பண்ணாம இருக்காதீங்க. இது பண்ணாதான் நீங்க ரியாக்ட் வச்சு எப்படி நம்ம ஸ்ப்ரிங் பூட் பண்றது அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஐடியா வரும். ஸோ யாரும் ப்ராக்டிஸ் பண்ணாம இருக்காதீங்க. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க.